Hi friends, welcome to my channel. In the video we will DML commands insert, select, update, delete பத்தி பார்க்க போறோம். DML stands for data manipulation language. SQL Server Management Studio already open பண்ணியிருக்கேன். அதில் employee info அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். இதில் டோட்டலி 4 columns இருக்கு. இதில் இந்த DML commands யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டா மேனிபுலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு DML commands பற்றி பார்ப்போம். ரைட் சைடில் ஒரு DML கமாண்ட்ஸோட சின்டாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டேபிளோட நேம் எம்ப்ளாயி இன்ஃபோ, காலமோட நேம், காலம் நேம்ஸ் வந்து இந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணணும். வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்ம காலமோட நேம் என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் தான் வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போது இந்த டேபிளில் வந்து ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு மெத்தடில் எப்படி இன்சர்ட் பண்ணலான்னா, வேறு ஒரு டேபிளில் வேல்யூஸ் இருக்குன்னா அந்த டேபிள்லேருந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் சேம் இந்த காலம் நேம்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். பட் இதில் நம்ம என்ன செக் பண்ணிக்கணும்னா இந்த காலமும் அந்த காலமும் மேட்ச் ஆகணும். ஸோ நம்ம 4 காலம் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த 4 காலமோட வேல்யூ இங்கே கீழே கொடுக்கணும். இங்கே நம்ம வந்து காலம் நேம்ஸ் கொடுக்காமலும் இன்சர்ட் பண்ணலாம். ஏன்னா 4 காலம் இருக்குது, 4 காலமோட வேல்யூவும் இன்சர்ட் பண்ணுறோம். பட் வந்து ரெக்கமெண்டட் வந்து காலம் நேம்ஸ் மென்ஷன் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது தான். ஏன்னா எம்ப்ளாயி இன்ஃபோவில் பின்னாடி நம்ம ஒரு காலம் ஆட் பண்ணுறோன்னா வேல்யூஸில் 4 காலம் பாஸ் பண்ணுறோம். பட் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணலான்னா இது வந்து 5 காலமோட வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணும். அது பின்னாடி உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதனால் எப்போயுமே காலம் நேமை வந்து மென்ஷன் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது பெட்டர். செலக்ட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி இன்ஃபோ. இப்போ இதை மட்டும் ரன் பண்ணோன்னா இது இந்த எம்ப்ளாயி இன்ஃபோவில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நமக்கு ரிட்ரைவ் பண்ணி காமிக்கும். இதே நமக்கு பர்டிகுலராக ஏதாவது காலம்ஸ் வேணும்னா அப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் காலமோட நேம் மட்டும் ஐடி நேம் மட்டும் வேணும்னா ஐடி கமா நேம் மட்டும் கொடுத்து அந்த டேபிள்லேருந்து வேல்யூ எடுத்துக்கலாம். வேர் கண்டிஷன்றது இப்போ நமக்கு ஐடி 1ஓட வேல்யூ மட்டும் வேணும்னா ஐடி = 1. ஸோ கண்டிஷனில் நமக்கு என்ன மாதிரி வேல்யூ ரிட்ரைவ் ஆகணுமோ அந்த கண்டிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். இது வந்து அப்டேட் சின்டாக்ஸ். ஸோ அப்டேட் டேபிள் நேம், காலம் நேம் வந்து இப்போ வந்து நம்ம சப்போஸ் நேம் அண்ட் இமெயிலை மாற்ற போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயி 2க்கு எம்ப்ளாயி 1க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இது எம்ப்ளாயி 1, எம்ப்ளாயி 1ன்றதுக்கு பதிலாக எம்ப்ளாயி V1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதேமாரி இமெயிலும் எம்ப்ளாயி v1@email.com. ஸோ வேர் ஐடி = 1, எம்ப்ளாயி ஐடின்ற 1 வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இங்கே கொடுக்கணும். இதை நம்ம கொடுக்கலன்னா இது இந்த டேபிளில் இருக்க எல்லா வேல்யூஸுக்கும் இந்த நேம் அண்ட் இமெயிலை அப்டேட் பண்ணிவிடும். இப்போ ரன் பண்ணியாச்சு. திரும்பி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தா இந்த எம்ப்ளாயி நேம் அண்ட் இமெயில் அப்டேட் ஆகிருக்கு. ஃபைனலி செலக்ட் ஸ்டேட்மெண்ட், delete from table name where condition, டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி இன்ஃபோ. இது மட்டும் ரன் பண்ணால் இந்த டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டையும் delete பண்ணிடும். வேர் கண்டிஷனில் நம்ம பர்டிகுலர் ரெக்கார்டு என்ன delete பண்ணணுமோ அந்த கண்டிஷன் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி delete ஆகும். ஸோ இப்போ நம்ம எம்ப்ளாயி ஐடி 1 delete பண்ணுறோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போய்ட்டு ரன் பண்ணி பார்க்குறோம். 1 delete ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.